இந்த டிவைஸ் பேர் ESP32. இதில் வந்து இது வந்து கேமரா மாடல். இதில் வந்து OV2 கேமரா இருக்குது, அப்புறம் OV3 கேமரா மாடலுமே இருக்குது. அதில் வந்து மெகா பிக்சல் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், லைக் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் வேணும் அப்படின்ட்டு, விஜிஏல இல்லை UXGA அந்த மாதிரி ஹை டெஃபினிஷன் அந்த மாதிரி கேமரா அவுட்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெகா பிக்சல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா OV3 யூஸ் பண்ணலாம். பட் பேசிக்கலி வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு PS RAM கொடுத்துருக்காங்க. பட் PS RAM வந்து அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தி ஸ்ட்ரீமிங், வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. பட் ஸ்னாப்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். சின்ன சின்ன ரொபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து நான் 32 GB வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் 10. ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த போர்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து BLE இருக்குது, ப்ளூடூத் லோ எனர்ஜி இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அண்டு வைஃபை இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்டினோவில் வந்து நீங்கள் ACAM லைப்ரரி, ESP32 ஸ்பெசிஃபிக் லைப்ரரிஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து PCB ஆண்டனா இருக்குது. ஸோ அது தவிர வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஆண்டனா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கனெக்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன ப்ராப்ளம், ஒரு ஃப்ளாஷ் எல்இடியுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த கிரவுண்டு அண்ட் IO0 வந்து பேசிக்கலாக ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது டவுன்லோட் மோடுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஃப்ளாஷிங் முடிஞ்ச பிறகு இந்த ஷார்ட் பண்ண அந்த கிரவுண்டு IO0 வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னோர் ரீசெட் பண்ணிங்கன்னா அது நார்மல் ஆப்ரேஷனுக்கு வந்துடும். ஸோ பேசிக்கலி ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து டவுன்லோட் மோட் என்டர் பண்ணோன்னா நீங்கள் IO0 கிரவுண்டு ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து USB டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்குன்னே வந்து இது இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு கூட ஃப்ளாஷ் பண்ணலாம். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் SD கார்டு அதுக்கப்புறம் கேமராஸ்க்குமே யூட்டிலைஸ் ஆகிருக்கும். இதில் இருக்க சில பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் கொடுத்துருக்க பின்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எஃபிஷியண்ட்டாக பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பெட்டராகவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம்.